குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய வைகாசி மாதம் 18ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி 1:50 நள்ளிரவு, அந்த நேரத்தில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கடகத்தில் குரு உச்சமடையுது. இந்த குரு பயிற்சியால் துளாராசி என்பவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்க காத்திருக்கு, நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்க்க போகிறோம். எந்த ஒரு கிரக பயிற்சியாக இருந்தாலும் சரி, நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. ஒரு கிரகம் எந்த ஸ்தானத்தில் இருக்குது, அது எந்த ஸ்தானாதிபதி, என்னென்ன இடங்களை பார்க்குது, என்னென்ன கிரகங்களோட சேருது அப்படிங்கிறத பொறுத்து அந்த கிரகம் தரக்கூடிய பலன் நல்லதாகவோ கெட்டதாகவோ மாறும். தனிப்பட்ட ஒரு கிரகம் பெரிய லெவலில் மாற்றங்களை செய்யாது அப்படிங்கிறது பொதுவாக ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய விதி. அப்படி பார்க்கும்போது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3-6க்கு அதிபதி. ராசிக்கு 10ஆம் இடத்துல தொழில்ஸ்தானத்தில் போய் அமர்றாரு. அமர்ந்து என்ன ரீதியான பலன்களை உங்களுக்கு தரப்போறாரு, நன்மையா தீமையா, நன்மைகள் என்னென்னவெல்லாம் நடக்க போகுது, தீமைகள் என்னென்னவெல்லாம் நடக்க போகுது, தீமைகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழி, என்ன வழிபாடு செஞ்சால் அதை தடுக்க முடியும், இல்லை அதை கடந்து போக முடியும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்க்கலாம். குரு பயிற்சி. குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வைகாசி மாதம் பயிற்சி ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். வைகாசி மாதம் பயிற்சியாகி கடகத்திலேயே இந்த ஒரு வருட காலமும் இருக்க போகிறது கிடையாது. ஐப்பசி 14, அதாவது 31/10/2026 அன்னைக்கு அதிசாரத்தில் சிம்ம ராசிக்குள்ளே வர்றாரு. எகைன் மறுபடியும் வக்ரமாகி வக்ர பயிற்சியாக தை மாதம் 10ஆம் தேதி, அதாவது 25/1/2027 அன்னைக்கு எகைன் கடகராசிக்குள்ளேயே அந்த குரு பயிற்சி ஆயிடுறாரு. ஸோ இப்படி குருவினுடைய நகர்வு இருக்குது. அப்போது சிம்மத்தில் இருக்கும்போது ஏதாவது பலன் மாறுபடுமா அப்படின்னு கேட்டால் பெரிய லெவலில் மாற்றமெல்லாம் எதுவும் இருக்காது. 10ஆம் இடமான கடகராசியில் உச்சம் பெற்ற குரு என்ன பலனை தர காத்திருக்கிறாரோ அதை தான் 80% செய்ய போகிறாரு இந்த காலகட்டம், இந்த ஒரு வருஷ காலகட்டங்களில் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். இப்போ குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி, அதே நேரத்தில் அவர் 6க்குரியவரும் கூட. இப்போ 3ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? தைரிய வீரியஸ்தானம், சகோதரஸ்தானம், மாற்றங்களை சொல்லக்கூடியது. உங்களுடைய கர்மாவை ஜெயிக்கக்கூடிய ஸ்தானமே 3 தான். ஸோ அப்படிப்பட்ட 3ஆம் பாவத்தின் அதிபதி குரு பகவான் ஆகி அவர் 10ஆம் இடத்தில் உச்சமடைகிறார். 3ஆம் அதிபதி பலமடைகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ரெண்டாவதா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி அவர் ருணர் ரோக சத்ருஸ்தானாதிபதி. உடலில் ஏற்படக்கூடிய நோய்கள், உங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள், நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய கடன், இதையெல்லாம் சொல்லக்கூடியது குரு பகவான் தான். இந்த 6ஆம் இடத்துக்கு அதிபதி அவர் போய் 10ல் போய் உச்சம் அடைகிறார். 6ஆம் இடத்து அதிபதி பலம் அடைகிறது ஒரு ஜாதகத்துக்கு அந்த அளவுக்கு நல்ல விஷயமானு கேட்டால் இல்லை. இப்போ இங்கே ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. 10ல் குரு பகவான், 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. குரு சுபகிரகம். குரு சுபகிரகம் அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லிடலாம். ஆனால் துளாராசியை பொறுத்தளவுக்கு குரு பகவான் சுபகிரகம் கிடையாது. ஏன்னா அவர் தான் எதிர்ப்புகளை கொடுக்கணும், அவர் தான் கடனை கொடுக்கணும், அவர் தான் நோயை கொடுக்கணும். அப்படி 6ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு போய் 10ல் உச்சமாகலாமானா அவர் ஒரு பாவியாகி 10ல் உச்சமாகலாம், தப்பில்லை. இப்போ துளாராசி என்பவர்களுக்கு 10ல் குரு வந்துருச்சு, பதவி பறிவு ஆயிரும், தொழில் நஷ்டமாயிரும், அப்படி இப்படின்னு சொல்லி எதற்கும் பயப்பட வேண்டாம். முதல்ல நான் நிறையா ஜோதிட நண்பர்கள் அதைத்தான் பெருசாக பேசுகிறாங்க, அதைத்தான் பெருசாக சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. துளாராசி என்பவர்களுக்கு குருவினுடைய அமர்வு, 10ஆம் இடத்து அமர்வு தொழிலை எந்த விதத்திலும் பாதிக்காது. சரி, வேற என்ன செய்யும்? 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வேற என்ன செஞ்சிருவார் அப்படின்னு கேட்டால், வேலை இல்லாத துளாராசி என்பவர்களுக்கு வேலையை வாங்கி கொடுப்பார். வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் என்னென்ன, வேலையை நீங்கள் எப்படியெல்லாம் செய்யலாம், அதில் ஏதாவது புது விஷயங்களை கற்றுக்க முடியுமா, அது கற்றுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கா, அந்த வாய்ப்புகள் அதை எப்படி சரியாக பயன்படுத்திக்கிறது, எந்த வகையில் போனால் அதை நம்மளுக்கு சாதகமாக பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் அந்த குரு பகவான் கற்றுக் கொடுத்துருவார். இருக்கிற வேலையிலிருந்து அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போகிறதுன்னா, எப்படி ப்ரொமோஷன் வாங்குறது, எப்படி வேலையை சீக்கிரமாக, எல்லாமே, அதாவது தொழில் ரீதியாக வேலை ரீதியாக நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆன் பண்ணிடுவீங்க இந்த வருஷம், இந்த குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம். வேற என்ன அப்படின்னு பார்த்துட்டா, நன்மைகள். சார், உடம்புல நோய் தொந்தரவுகள் இருக்குது, எங்கே என்ன பிரச்சனைன்னே தெரியல, எம்ஆர்ஐ ஸ்கேன் வரைக்கும் எடுத்துட்டா ஒரு பிரச்சனை
அப்படின்னு சொல்லி எந்த ரிப்போர்ட்லேயுமே வரல, எல்லாமே நார்மலாக இருக்குது சார், ஆனால் உடம்பு என்னமோ பண்ணுது அப்படிங்கிற பயம் எப்போ ராகு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வந்ததோ அப்போவே வந்துடுச்சு. ராகு கீழே வந்து மறுபடியும் சனி மேலே வந்துட்டார், மறுபடியும் அதே சூழலில் தான் நிலவிட்டு இருக்குது. இப்போ ஓரளவுக்கு சரி ஆனதாகட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மெப்புதலான தைரியத்தில் தான் இருந்துட்டு இருக்கிறீங்க துலாம். அப்போது உடம்புல ஆக்சுவலாகவே என்ன பிரச்சனை, என்ன மருத்துவம் பார்த்தா அது சரியாகும், எந்த டாக்டர்கிட்ட போகலாம், அலோபதியா, யுனானியா, இல்லை ஹோமியோபதியா, சித்தா, ஆயுர்வேதா, எதில் போனால் ரெடி ஆகும் அப்படிங்கிறது கிளியர் கட்டாக தெரியும். அந்த நோய் நிவர்த்தி ஆகி உடல் ஆரோக்கியம் மேன்மை அடைகிறதையும் இந்த காலகட்டம் உங்களால் பார்க்க முடியும், மேன்மை அடைகிறதையும் பார்க்க முடியும். அப்போ நோய் நிவர்த்தி ஆகுது. வேற என்ன நல்லது நடக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, துளாராசிக்காரர்களுக்கு வேலையில் இருந்து வந்த குழப்பங்கள், சண்டை சச்சரவு எல்லாம் நீங்கி வேலை நல்ல சூழலுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். வேலைக்காக வெளிநாடு வெளிமாநில முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்போம். வெளியில் போனால் வெளியில் போய் செட்டில் ஆயிடலாம், ஏன்னா இங்கே அவ்வளோ கடன் காட்சிகள் ஆயிடுச்சு. கடன் கட்டுறதுக்கு வழி எதுவும் தெரியல, வெளியில் போயாவது அதை சீக்கிரமாக சம்பாரித்து கடனை கட்டுற வழி பார்ப்போம், வட்டி கட்டியும் மீள முடியல அப்படிங்கிற ஒரு மனநிலைமை இருந்துருக்கும் துலாத்திற்கு. அப்படி முயற்சி பண்ணக்கூடிய கடனை அடைக்கணுங்கிற ஒரு மன இறுக்கத்தோடு இருக்கக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு நல்ல வழி கிடைச்சாச்சு. கடன் அடைக்கிறதுக்கு உண்டான நல்ல சூழலை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். சார் எனக்கு ஒரு 5 கோடி ரூபாய் கடன் இருக்குது சார், இந்த குரு ஒரு வருஷத்தில் அந்த கடனெல்லாம் அடைச்சுட்ருவாரா சார்னா, குரு வந்து என்ன உங்களுக்காக உழைச்சா ஓட முடியாது. என்னன்னா அந்த 15 கோடி ரூபாய் கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வழி என்ன வழியில் போனால் அந்த 15 கோடி சம்பாரித்து கடன் அடைக்க முடியும் அப்படிங்கிற கரெக்டான ரூட்டை குரு சொல்லி தந்துடுவார். குரு எப்படி இறங்கி வந்து சொல்லித்தர முடியும்? அப்போ முடியாது. நல்ல நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு உங்களுக்கான ஒரு வெல்விஷர் வந்து உங்களுக்காக இருந்து இதெல்லாம் செய்ப்பா, இப்படி பண்ணு, இதுலேருந்து வெளியே வந்துடலாங்கிற ஒரு அட்வைஸ் கிடைக்கும், அவ்வளோதான். சரியாக பயன்படுத்திட்டிங்கன்னா டெவலப் ஆகிடுவீங்க. சரியாக பயன்படுத்தலை, யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்னு அந்த பிடிவாத குணம் இருந்தது அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஓகே. ஸோ 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு தொழிலை பாதிக்கிறது இல்லை, மாறாக வேலையில் டெவலப்மெண்ட் கொடுக்குறாரு, கடனை குறைக்கிறாரு, உடல் ஆரோக்கியத்தை மேன்மை அடைய வைக்கிறாரு, உடலில் இருக்கக்கூடிய நோய்களை குறைக்கிறாரு. இல்லை ஓகே, தாய்மாமனுக்கு கொஞ்சம் நெருக்கமான ஒரு சூழ்நிலை, பொருளாதார ரீதியான அடிகள் நிறைய இருந்துட்டு இருந்திருக்கும், முக்கியமாக உங்களுக்கு உடல் தொந்தரவுகள் இருந்துருக்கும், அதெல்லாம் சரி பண்ணி விட்றாரு. ஸோ அது கொஞ்சம் சாதகமாக இருக்குது. கூட்டு குடும்பமாக இருக்கும்போது இல்லை தாய்மாமன் பக்கத்துலேயே இருக்கிறாங்க, அடிக்கடி பார்க்குறோம், பேசுகிறோம், பிடிக்கிறோம் அப்படின்னா அது அங்கே ஃபேவராக மாறிடுதுங்க. அவர் தொழில் ரீதியாக எக்கனாமிக்கில் ஏதோ ஒரு வகையில் ஒரு க்ரோத் ஆகிடுது, அவங்க ஃபேமிலியே நல்லா ஆயிடுது. ஸோ அது ஃபேவராக இருக்குது. வேற என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, எதிரிகளை நண்பர்களாக மாற்றி விடுகிறது. யாரெல்லாம் உங்களுக்கு எதிரியாக இருந்தாங்களோ அவங்களையெல்லாம் போட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்க போகிறீங்க இந்த மாதம், இந்த குரு பயிற்சியில். அப்போது நம்மளுடைய எதிர்ப்பை தாங்க முடியாமல் அவர்களே சரண்டர் ஆகிடுவாங்க, நண்பர்களாக மாறிடுவாங்க. நம்மளுடைய காரியங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துக்கும் அவங்க வந்துடுவாங்க. ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. 3வதாக கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேற்றுமைனா குறிப்பாக சொல்லப்போனால் என்னோட லெவலுக்கு அவன் இல்லை, என்னோட லெவலுக்கு அவன் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த ஈகோயிஸ்டிக்காக இருக்கணும்ல. நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், இவ்வளோ படிச்சிருக்கேன், ஹைட்டாக இருக்கேன், கலராக இருக்கேன், இவன் என்னடா கலரும் கம்மி, உயரமும் கம்மியாக இருக்குது, பெருசாக படிக்கலை, நம்மளோட ரேஞ்சுக்கு இவன் இல்லை, எப்படியோ தெரியாதனமாக கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு மனநிலைமை இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அந்த மனநிலைமை நீங்குது. ஏன்னா உங்களுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறாங்க உங்களுடைய வாழ்க்கை துணை. அப்போது நம்ம தேர்ந்தெடுத்த தேர்வு சரியான தேர்வு தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஊர்ஜிதப்படுத்துக்குண்டான ஒரு சம்பவங்கள்லாம் இந்த காலகட்டம் நடக்கும். அப்போ பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி தருது அப்படிங்கிற சொல்லிடலாம். சரி, வேற என்னவெல்லாம் நன்மை சாமி அப்படின்னு கேட்டால், காலி நிலம் வாங்குறதுக்கான முயற்சிகளை எடுத்துகிட்டே இருந்திருப்பீங்க, அது நடக்காமையே போயிருக்கும். இல்லை காலி நிலம் இருக்குது, அதை நல்லா மராமரத்து பணியெல்லாம் செஞ்சு மறுபடியும் அதை வேலை செஞ்சு ஒரு பில்டிங் கட்டலாம், பிடிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த எண்ணம் நிறைவேறாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகளை சொல்லுது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் மனதிற்குள்ளே அந்த எண்ணங்கள் இருந்துட்டு இருந்தது இல்லையா? அது சரியாகுமா அப்படின்னு கேட்டால் அந்த காலகட்டம் அது சரியாகுது. காலி நிலம் வாங்க முடியுது, அது சம்மந்தமான விஷயங்கள் எதுனாலும் தாராளமாக செய்யலாம். ஒரு பேங்க் ரிலேட்டடான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? ஸோ அது முடியாத கதையாக தொடர் கதையாக போயிட்டுருக்குன்னா அது முடியறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது.
சரி, வேற என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எடுக்கக்கூடிய முயற்சிகள், செய்யக்கூடிய மாற்றங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக மாறுவதற்குண்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடும். அனைத்துமே சாதகமாக மாறுறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடும். சரி, வேற என்னென்னவெல்லாம் இங்கே அப்படின்னா, மாமனாரினுடைய ஆதரவு பூர்ணமாக கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழலை கிரியேட் பண்ணிடுது. அவங்க நம்ம ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. எதுக்கு? நம்மளுடைய கெரியர் க்ரோத்துக்காக அவங்க ஃபுல் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணிடுது. ஓகே, சரி, இதெல்லாம் நல்ல விஷயம். கூடுதலாக வேற என்ன? திருமணம் ஆகாமல், குடும்பம் அமையாமல், குடும்பம் பிரிந்திருக்கக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு குடும்பத்தை ஒன்று சேர்த்துறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்குது. அதே நேரத்தில் வருமான தடைகள் இருந்துட்டு இருக்கக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு வருமான தடையை நீக்குது. கண்ணு சம்பந்தமான பாதிப்பு இருக்கக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு கண்ணு சம்பந்தமான பாதிப்புகளை நிவர்த்தி செய்து சொன்ன வாக்கை காப்பாற்ற வைக்குது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி எல்லாரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்துது. வேற என்ன? வண்டி வாகனம், வீடு, சொத்து, சுகம் சம்மந்தமான விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகளை குறைக்குது. புதுசாக வீடு வாங்குறதோ, வீடு கட்ட ஆரம்பிக்கிறதோ, வாகனம் வாங்குறதோ, தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கள் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேன்மையாக செய்கிறதோ, இது எல்லாம் நடக்குது. எல்லாம் ஃபேவராக இருக்குது. சில பேர்த்துக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சில பேர்த்துக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். குடும்ப பொறுப்புகள் நம்ம முதுகின் மேலே அமர்றதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டம் இருக்குது. நிறைய பேர்த்துக்கு வெளியூர், வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் சொந்த ஊரை தேடி வந்து சொந்த ஊரில் தன்னுடைய வீட்டில் வசிக்கிறதுக்குண்டான ஆசை நிறைவேறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. சொந்த பந்தங்களோடு சேர்ந்து ஒரு அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போயிட்டு வரதோ, தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய புனித ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. ஸோ இதெல்லாம் ஓகே. இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்ததுன்னா துளாராசி நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சரியாகும். இதெல்லாம் ஓகே. சரி, எது சரியாகாது, எதுலாம் கவனமாக இருக்கணும், இதெல்லாம் பிரச்சனை? தற்பெருமை பேசுவதை குறைத்து கொள்ள வேண்டும். நான் என்ற அகந்தை இந்த காலகட்டம் விட்டுறணும். சரிங்களா? நம்மளை ஒரு மனிதராக, ஒரு பெரிய விஷயமாக பிறரிடம் வெளிப்படுத்துவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். சுய சிந்தனை, இந்த சுயநலம் மிக்க செயல்பாடுகள் சுத்தமாக ஆகாது. அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. சரி, வேற என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அக்கம் பக்கத்தினர்கிட்ட கூட்டு சேர்ந்து எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது. அக்கம் பக்கத்தினர்கள் நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக தான் இருப்பாங்க, நம்மளுக்கு சாதகமாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை அது சொல்லுது. அப்போ அது வேண்டாம். சரி, வேற என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, செக்கு கொடுக்கறத மட்டும் தவிர்த்துக்குங்க. அதே போல் உங்களுடைய காது கழுத்தில் அணியக்கூடிய அணிகலன்கள் இருக்கு இல்லையா? ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், ஆணாக இருந்தால் மோதிரத்தை கூட சொல்லலாம். இப்போ ஆண்களே ஸ்டட்டு போட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க, அது வேறு பிரச்சனை. இப்போது அந்த அணிகலன்கள் தொலைந்து போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதில் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்க வேண்டிய அமைப்பாக இருக்குது. ரொம்ப முக்கியமாக துளாராசி என்பவர்கள் இந்த காலகட்டம் குழந்தை பேருக்கான முயற்சியை தவிர்த்து கொள்ள வேண்டும். சார், என்ன சார் குரு உச்சமாக இருக்குது, குழந்தை பேரை தவிர்த்துக்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும். இப்படி தவிர்க்காமல் குழந்தை பேருக்காக ஐவிஎஃப் பண்ணுறது, இல்லை அதுக்கு ட்ரீட்மெண்ட் போகிறது, பிடிக்கிறது, அந்த மாதிரி எது செஞ்சாலும் சரி, உங்கள் உடம்பையும் அது பாதிக்கும். அதே நேரத்தில் பொருளாதார ரீதியான நஷ்டத்தையும் அது கொடுக்கும். பொருளாதார ரீதியான நஷ்டம் என்னதான் குருவுக்கு 5ஆம் அதிபதியான சனியின் பார்வை இருந்தாலும் அவர் போய் 6ல் உட்காந்துருக்காரு. அது குருவோட வீடு. அப்படிங்கும்போது செலவினங்களை கொடுக்காம போகாது. கடன் வாங்கி செலவு செய்யணுங்கிற அவசியம் இல்லை. இந்த வருஷம்லாம் அடுத்த வருஷம் கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு தாராளமாக முயற்சி பண்ணுங்கள். அடுத்த குரு பயிற்சியில் கண்டிப்பாக கேரண்டிடாக உங்களுக்கு நன்மை நடக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ரைட். ஸோ இதுதான் இந்த குரு பயிற்சியால் நிறைய நடக்கக்கூடிய நன்மைகளும் தீமைகளும். இப்போது நன்மைகள் அதிகமாக இருக்குது, தீமைகள் குறைவாக இருந்தாலும் அதை சரி செய்கிறதுக்கு எதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உண்டு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு நல்லெண்ணெய் தீபம் 2 போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. குருவால் நடக்கக்கூடிய எல்லா விதமான பாதிப்புகளும் குறைந்து நன்மைகள் அதிகரிக்கும். மேலும் துளாராசி என்பவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.